ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 1/7/2022 ஆனி மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் முழுக்கவும் பூசம் நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்கள். ஆக தனுசு ராசிக்காரர்கள் எதிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணுங்க. இன்றைய தினம் தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் செவ்வாய் பகவான் மேஷ ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த செவ்வாய் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். நண்பர்களே, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்ததொரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பூச நட்சத்திரம் சனி பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். இந்த வெள்ளிக்கிழமையில் வருகின்ற இந்த சனியினுடைய நட்சத்திரம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இது சுக்கிர சனி தொடர்பை ஏற்படுத்துகின்ற அமைப்பு. இந்த சுக்கிர சனி தொடர்பு லக்ஷ்மி யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் தனில் வழங்கப்படுகின்றது. அவ்வாறாக வழங்கப்படுகின்ற இந்த யோகம் ஒரு சிறப்பான யோகம். அன்பு நண்பர்களே, இதை பற்றி பார்த்தீர்கள் என்றால் என்ன சிறப்புங்க. சுக்கிரன்கிறது பணம்ங்க, சனிங்கிறது தொழிலுங்க. பொருளாதார ரீதியாக உயர்வு அடைய தொழில் மேம்பாடு செய்யலாம். அதாவது தொழில் ரீதியாக நல்ல மேம்பாடினை ஏற்படுத்துவதற்கு மிக மிக சிறப்பான நாள். ஆக என்ன பண்ணணும், ஆல்ரெடி நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த தொழில் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி அடையணும். அதுக்கு ஏதேனும் புது புது விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. தொழிலில் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழில் தான், அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்காக புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் புகுத்த போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இன்றைய தினம் புகுத்தலாம். தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் இன்றைய தினம் விரிவுபடுத்தலாம். புதிய தொழில் துவங்க நினைப்பவர்கள் இன்றைய தினம் திட்டங்களை தீட்டி அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த லக்ஷ்மி யோகம்ங்கிறது நல்ல பண சேர்க்கையையும் ஏற்படுத்துவதற்கு அற்புதமான ஒரு அமைப்புங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, இன்றைய தினம் சேமிப்புகளை துவங்கலாம். இன்றைய தினம் வங்கி கணக்குகளை துவங்கலாம். வங்கி கணக்குகளை துவங்கி சேமிப்பு பொருளையோ நகையையோ ஏதேனும் ஒன்றை சேமிக்க ஆசைப்படுபவர்கள் நல்ல சேமிப்புகளை உருவாக்கலாம். இதற்கெல்லாம் இந்த நாள் 12 ராசி நேயர்களுக்கும் சிறப்பானதாக அமைகின்றது. தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் எதிலும் துடிப்புடன் அவர்கள் செயல்படுகின்ற ஒரு நன்னாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அனைத்திலும் தன்னம்பிக்கை மேலோங்கி இருக்கின்ற நாள். இந்த வையகத்தையே நான் வில்லாக வளைத்து விடுவேன். ராசிநாதன் செவ்வாயாகி ராசிக்குள்ளாக இருக்கிறார். ஆக அனைத்திலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேலோங்கி காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். இங்கு என்ன ஒரு சிறு இடர்பாடு என்று பார்த்தால், அந்த செவ்வாய் பகவானே அட்டமாதிபதியும் ஆகின்றார். ஆக அன்பு நண்பர்களே, தேவையில்லாத விஷயங்களில் தவறான விஷயங்கள்லையும் இறங்குவதற்கு தைரியத்தை கொடுத்து விடுவார். ஆக இன்றைய தினம் முழுக்க நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியதும், தனித்து எந்த முடிவையும் எடுக்காமல் உங்களுடைய நலம் விரும்பிகளிடம் ஆலோசனை பெற்று ஒரு முடிவினை எடுப்பதும் சிறப்பானது. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைத்து சிக்கிக்கொள்ள வேண்டாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நாளா என்று கேட்டால், வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிட வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைய தினம் விரயங்களும் சற்று அதிக அளவு காணப்படுவது மாதிரியான நாள். அந்த விரயங்கள் மருத்துவ விரயங்களாக கூட இருப்பதற்கான அமைப்புகள் உண்டு. ஆக முடிந்தவரை ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். திருமணம் சார்ந்த முயற்சிகளும் சிறு தடைகளுக்கோ அல்லது அலைச்சல்களுக்கு பிறகோ கைகூடுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனம்
மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நல்ல மேன்மைகளையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியமெல்லாம் துலங்குகின்ற நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பணங்கள் எல்லாம், அந்த பாக்கிகள் எல்லாம் வந்து சேருவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. சண்டைகள், சச்சரவுகள், எதிரி தொல்லைகள் எல்லாம் இன்றைய தினம் வென்று அதனை நீங்கள் விலக்கி விடுவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொழில் சார்ந்தும் வியாபாரம் சார்ந்தும் நல்ல லாபங்களை ஈட்டி கொடுப்பது மாதிரியான சிறப்பான நாள். இந்த நாள் பார்த்தீங்கன்னா அத்தனை விதமான வேலை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மேன்மையை கொடுக்குங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன ஒன்று, அந்த தொழில் வேலை வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டிகளோ அல்லது பணிச்சுமைகளோ கூடுதலாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் மேன்மையுண்டு. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இது ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் கூட வேலை வாய்ப்புகளுக்காக தாராளமாக முயற்சி செய்யலாம். அந்த அளவிற்கு மேன்மைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் வேலையில் ஒரு பதவி உயர்வு அடைகிறது. உங்களுக்கென தனிப்பட்ட ஒரு கௌரவம் கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அது சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கிறதுன்னு இன்றைய தினம் முழுக்க நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உடன் செவ்வாயோடு ராகு இருப்பதனால் வேலை செய்கின்ற இடங்களில் நீங்கள் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நடந்து கொண்டால் வேலையில் பெரியவன் என்று பெயர் பெற்று ஊழியர்களிடம் கொடுமைக்காரன் என்கின்ற பெயரை பெற்று விடுவீர்கள். கவனம் தேவை. வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. பூர்வீக சொத்து அமைப்புகள் கைக்கு வந்து சேருகின்ற அற்புதமான நாள். உயர்கல்வி, அதிலும் குறிப்பாக வெளியிடங்களில் உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துவது மாதிரியான அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைய தினம் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தை சற்று தொந்தரவு செய்வது மாதிரியான நாளாக இந்த நாள் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் அந்த அளவிற்கு பெரிய மேன்மைகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நாள் இல்லை நண்பர்களே. எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களை சற்றே சறுக்கி விடுவதற்கான நாளாக அமையப்பெறுவதனால் முடிந்த வரையிலும் சற்று கவனத்துடன் எந்த காயையும் நகர்த்த வேண்டியது அவசியம். அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஆக ஆரோக்கியத்தில் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் நிதானமாக போக வேண்டும். இன்றைய தினம் முக்கியமான புதிய பெரிய முயற்சிகள் 10 சந்திராஷ்டமத்துக்கு சமங்க. எந்த விதமான முக்கிய பெரிய முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. தொழிலை அகலப்படுத்துகின்றேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணி என் தொழிலை இப்படி கொண்டு வரேன் அப்படி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் லாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதுமானது. கணவன் மனைவி உறவுலையும் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் சற்று கவனித்து நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு முழுக்க எதிர்மறையான நாளாக இருப்பதனால் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் திருமணம் சார்ந்த அமைப்புகளில், கணவன் மனைவி அமைப்புகளில் சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த நாள் சிறு வருமானங்களை வழங்க வல்ல நாளாகவும், வெளியிடங்களில் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தொழில் ரீதியான ஏற்றங்களையும் வருமானங்களையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாளாகவும் அமையப்பெறுகின்றது. ஒரு சிலரின் திருமண முயற்சிகள் நன்முறையில் வெற்றி பெறுகின்ற நாள். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியத்தில் தான் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை சிறு அளவில் தொந்தரவு செய்வது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கூட இன்றைய தினம் ஏற்படும். அந்த சூழ்நிலைகளில் அதிக அளவு கடனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால்
பூர்வீக சொத்துக்களுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அந்த முயற்சிகள் கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள்ளாகி அதன் பிறகு அந்த சொத்து சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிலருக்கு காதல் அமைப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அமைப்புகளும் உண்டு. உங்கள் குழந்தைகள், அதாவது தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் சற்று கவனம் தேவை. இந்த நாள் பெரிய பொருளாதார வரவினை ஏற்படுத்துகின்ற நாள் இல்லை என்பதனால் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சொத்து வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, இல்லை ஏதேனும் ஒரு இடத்த வாங்கிறது, அந்த மாதிரி சொத்துக்களை சேர்ப்பதற்கு ஏற்றதொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து சிறு சிறு முதலீடுகளை செய்யலாம். தொழில் சார்ந்து இன்றைய தினம் லாபங்களும் அதிகரிக்கின்ற வண்ணம் காணப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஒரு மேன்மையான நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகளில் நீங்கள் முழு மூச்சோடு செயல்பட்டு அந்த முயற்சிகளில் வெற்றியை காண்பீர்கள். வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உடன் பிறந்த சொத்து போல கை கொடுக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் மிகச்சிறப்பானது ஒரு அற்புதமான நாள். புதிய நபர்களினுடைய சந்திப்புகள் கிடைக்கும். பல்வேறு தர மக்களினுடைய ஆதரவோ அல்லது பல நண்பர்களினுடைய உதவியோ உங்களுக்கு கிடைக்கின்ற நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பூர்வீகத்திலிருந்து ஏதேனும் வர வேண்டியிருந்தால் அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும், அல்லது அந்த பாக்கிகள் எல்லாம் வந்து சேரும். தகப்பனார் வழியிலிருந்தும் இன்றைய தினம் லாபங்கள் உண்டு. அதே நேரத்தில் இன்றைய தினம் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதையும், நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்கன்னா அந்த விஷயங்களில் மட்டும் இன்றைய தினம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தால் சிறு சிறு மனச்சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற நாள். அதே போல் பேச்சிலும் சற்று நிதானத்தன்மை தேவை. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.